அலைப்பாயுதை படத்துலேருந்து நீங்கள் மணிரத்னத்தோட இணைஞ்சு பணியாற்றிக்கிட்டீங்க இன்னி வரைக்கும். அவரோட பணியாற்றுறது எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவம்? சரி, அவர்கிட்ட என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா, ஒரு சீக்வன்ஸை பார்த்தாருன்னா எப்பயுமே ஒரு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க ட்ரை பண்ணுவார். இப்போ அது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற சீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்தாலும் கரெக்ட், இப்போ ஒரு லவ் சீன் தான் நடக்க, 2 பேர் பேசுகிறாங்க. பட் 2 பேர் பேசுகிறாங்கன்னா அது வேறு ஏதாவது ஆங்கிள் இருக்கா இதுக்கு அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அண்ட் அவர் ஒரு என்ன சொல்லலான்னா, ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக கேரக்டர்ஸை ரியலிஸ்டிக்காக அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எடுத்துகிட்டு வர முடியுது அவர்னால். ஸோ இப்போ ஒருத்தன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவன் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறான். ஒரு ரவுடியாக இருந்தானா எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படி. ஸோ நம்ம எங்கேயும் எக்ஸாஜரேட் பண்ணி அவனை சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் அவர் பெருசாக ரைட்டு ராங்கு இது இல்லை, எல்லா கேரக்டர்ஸும் கிரேயாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அவர் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில். பட் மோஸ்ட்லி அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, அவர் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா படத்தை முடிக்கிற வரைக்கும் இன்வால்மெண்ட், ரொம்ப ஹை இன்வால்மெண்ட். அண்ட் இஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஐ திங்க் இஸ் அவர் அவர் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸை வச்சுக்கிறாரோ அந்த படத்துக்கு எல்லாருக்கிட்டேருந்தும் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வாங்க முடியுது அவர்னால். அது ஒன்லி ஒரு விதத்தில் வாங்க முடியும். எப்படின்னா, ரெஸ்பெக்டிங் தட் டெக்னீஷியன் இன்னொன்று அவங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ண முடியுது. இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணால் உங்கள்கிட்ட பெஸ்ட் யூ கேன் கிவ் த பெஸ்ட் அந்த இது இல்லை. ஸோ ஹீ கன்வேஸ் அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஸ் த டெக்னீஷியன்ஸ். ஸோ வென் ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆல் த டெக்னீஷியன், ஒரு நல்ல ஒரு இது நடக்குது அங்கே. ஸோ படங்களில் டெக்னிக்கல் வேல்யூஸ் அது இது தே ஆல் ட்ரை டு டூ. அவர் ஒன்று கேட்கும்போது, ஓ நீங்கள் இது கேட்குறீங்க, இதோட பெட்டராக ஏதோ பண்ணலாமா அப்படின்னு அந்த ஜோனுக்கு போகுது. நீ கேட்டதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு இல்லாமல் அவர் கேட்குற விதத்தில் இதோட பெட்டராக எதாவது பண்ண முடியுமா, சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா உங்களை நான் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் ஒரு நல்ல இது வேவ் லெங்த் ஏற்பட்டுச்சு.